அதாவது நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து லக்ன பாவத்தின் சிறப்பு. சரி, டைம் இருந்தால் அதை பேசலாம், இல்லாட்டி ஜாமக்கோல் பிரசனத்தோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன் லைவ் போட்டதில். ஓகே, சரி. லக்னம் அப்படின்னாலே பொதுவாக வந்து நம்ம இப்போ ஜாதகம் இப்போ வந்து யூடியூப் நிறையா ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நிறைய யூடியூப் மூலயமா ஒரு சிலருக்கு இப்போல்லாம் தெரிஞ்சுக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ராசியை தெரியும், நட்சத்திரத்தை தெரியும். நம்மளோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. நட்சத்திரத்தை வச்சு கோயில் அர்ச்சனை பண்ணுவாங்க, இதெல்லாமே இப்போ தெரியும். ஆனால் லக்னம் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒரு சிலருக்கு தெரிய மாட்டுது. அதாவது பார்த்திங்கன்னா லா, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கதா லக்னம். லக்னம் அப்படின்னா லக், அந்த வார்த்தையோட ஃபஸ்ட்டு இது லக்கு, லக்கணம். அப்போ இதை வந்து ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அந்த சூரிய அன்னைக்கு அந்த குழந்தை என்னைக்கு பிறக்குதோ, எந்த ஊரில் பிறக்குதோ அந்த ஊரோட சூரிய உதயத்தை வச்சு இந்த சில அளவுகள் கணிதம் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அந்த லக்னத்தை கணிப்போம். கணித்து அந்த ஜாதகத்தில் 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கும். அந்த நேரத்தில் வான்மண்டலத்தில் இருக்க கிரகங்களோட நகர்வு நிலைகளை வச்சு அந்த 12 ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் அமைகிறாங்களோ அதை வச்சு நம்ம மற்ற கிரகத்தை ஃபுல்படுத்துவோம். பொதுவாகவே இந்த லக்னம் அப்படின்னாலே இப்போ ராசிங்கிறது பொது. இப்போ நிறையா நீங்கள் 2026 பொது பலன்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் ராசிக்கு இப்படி இருக்கும், கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படிங்கலாம் நிறையா நம்மளும் பேசியிருக்கோம். ஆனால் இந்த லக்னம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த யோகம் வேலை செய்யும். அந்த ராசி வந்து ஒரு 10% பலன் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. கோச்சார கிரகம் பலன் கொடுக்கும். ஆனால் அந்த பலனை அனுபவிக்க இந்த லக்னங்கிறது வலுவாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா எதை நம்ம பார்ப்போம்? லக்னம் என்ன, லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த 7ஆம் இடத்தான் கலஸ்தரத்தை பற்றி பார்க்கக்கூடிய இடம். ஒருத்தர் திருமணத்தை பற்றி கேள்வி கேட்குறப்ப அந்த 7ஆம் இடத்தை பார்க்கணும். சரிங்களா? இப்படி லான் எங்கே போட்டிருக்கோம் உங்கள் ஜாதகத்தில், லக்னம்னு ஒரு சிலர் எழுதியிருப்பாங்க, ஒரு சிலர் லான்கிற போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கோடு மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த ஜாதக கட்ட நோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லாங்கிற எழுத்து தான் அந்த ஜாதகர். அவர் அந்த நம்ம லக்னத்தை என்ன சொல்லுவோம், அவரோட நிறம், உருவம், உயிர், மெயினாக உயிர், இதெல்லாமே சொல்லக்கூடியது அந்த லக்னம் தான். அவரோட நிறம், அவரோட குணநலங்கள், அவரோட திறமைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனம், எண்ண ஓட்டம், இது அனைத்துமே சொல்லக்கூடியது லக்னம். பொதுவாகவே மற்ற பாவங்கள் கெட்டிருந்தா கூட அந்த லக்னம்ங்கிறது சிறப்பாக இருந்தாலே அந்த ஜாதகர் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அப்படிங்கிறப்ப அனைத்து விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் லக்னம் சிறப்பாக இருந்தால் எப்படியாவது ஒரு வகையில் அந்த கஷ்டத்தை கூட அவங்க எளிதாக எடுத்துக்குவாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்ட்டு அந்த யோசனையெல்லாம் அவங்க பலமாக பண்ணுவாங்க. அதுதான் லக்னம்ங்கிறது. சரி, இப்போ நம்ம 12 லக்னத்துக்கு பொதுவாகவே சொல்லிடலாம். இப்போ ஒருத்தர் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த மேஷத்தில் யார் உச்சம், யார் ஆட்சி, யார் நீச்சம்ங்கிறது இருக்குது காலபுருஷ தத்துவத்தில். அப்போ அந்த மேஷங்கிறது சூரியன் அங்கே பலமாக இருப்பார், உச்ச பலத்தோடு இருப்பார். செவ்வாய் ஆட்சியோடு இருப்பார். சனி பகவான் நீச்ச பலத்தோடு இருப்பார். அப்படிங்கிறப்ப பொதுவாகவே இந்த மேஷ லக்னம் சூரியனோட ஆதிக்கம் அதிகம், செவ்வாயோட ஆதிக்கம் அதிகம். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறமையானவங்களாக இருப்பாங்க, நல்ல நிர்வாகம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் கோபங்கிறது கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். அதாவது முன்கோபம், எதையும் யோசிக்காமல் கொஞ்சம் முன்கோபம் உள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு கண்டிப்பாக இவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி பெரிய மனிதர்கள் வந்துட்டு போகிறது. இதில் மேஷ லக்னமாகி சூரியனும் இருந்தால் இந்த பலன் கண்டிப்பாக உண்டு, 100% உண்டு. அதாவது அரசு அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நபரோட பழக்க வழக்கம், அல்லது இவங்களே அரசு தொழிலில் வேலை வாய்ப்பு, அல்லது இவங்க வீட்டுக்கு அந்த பெரிய மனிதர்கள் வந்து போகிறது, அல்லது இவங்களே ஒரு நிர்வாகத்தில் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு, இல்லை இவங்களே ஒரு நிர்வாகம் வச்சக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இங்கே என்ன சொல்கிறோம், நிர்வாகத்துக்கு தலைமை தாங்கணும், நிர்வாகம் நடத்தணும். அப்போது இவங்க முதல் மட்டும் கொஞ்சம் போட்டு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே தொழில்காரகன் சனி பகவான் நீச்ச நடைபெறாரு. அப்படிங்கிறப்ப மேஷ லக்னம், மேஷ ராசி, மேஷ லக்னக்காரவங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னம், இங்கே இந்த லக்னம் அப்படின்னாலே ஒரு லக்னத்தில் அடுத்து யார், சந்திரன் இருந்தால் அது எந்த லக்னமாக இருக்கட்டும்
அந்த லக்னத்தில் சந்திரன் இருந்தால் இவங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே சூரியன் இருந்தால் அந்த சூரியனோட நட்சத்திரத்தில் அதிக கிரகம் இருந்தாலும் இவங்களுக்கு சிறந்த நிர்வாகத்திறமை இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்கும், இவங்க ஒரு பெரிய பதவி வகிக்கக்கூடியவங்க இதெல்லாமே இருப்பாங்க. இங்கே லக்னத்துக்கு சந்திரன் இருந்தால், சந்திரன்னாலே நம்மளோட மனம் எண்ணம் ஓட்டத்துக்கு அதிபதி சந்திரன். அப்படிங்கிறப்ப இந்த சந்திரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது வளப்படை சந்திரன், தேய்பிடை சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது இல்லையா? அப்போ இவங்களோட எண்ணங்கள், இவங்களோட மனம் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவெடுப்பாங்களா, இல்லை ஒரு இவங்களோட மனம் வந்து இப்போ ஒன்று பேசி அப்புறம் ஒன்று மாற்றி பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுமா? ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாத நிலை, இதெல்லாமே சந்திரன் தான். முடிவு எடுக்கிறதும் சந்திரன் தான், முடிவு எடுக்க முடியாத நிலையை கொடுக்குறதும் சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு இவங்க உடலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தேஜஸ், அதாவது ஒரு உடலில் ஒரு நல்ல கட்டுமாஸ்தானமான உடம்பு இதெல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் முன்கோபங்கிறது ஜாஸ்தியாக வரும். அதாவது எதையும் யோசிக்காமல் அவசர புத்தியாக இவங்க முடிவெடுத்துவாங்க, அதுக்கு பிறகு உட்காந்து யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறப்போ இந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க வீட்டில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே லக்னத்தில் சூரியன் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க தந்தைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அரசு பதவியோ அரசு வேலையோ சொல்லுவாங்க இல்லையா, என் பையன் பிறந்த பிறகு எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தான் இங்கே சந்திரன் சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு அதிகமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அந்த எண்ணங்களை கொடுக்கும். இந்த குழந்தை கன்சீவாக அவங்க இருந்திருக்கப்பயே அந்த இடமாற்றம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஊரை விட்டு இவங்க வெளியில் வந்திருப்பாங்க. கன்சீவாக இருக்கிறப்ப இடமாற்றம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் கட்டாயம் அந்த காலகட்டத்தில் அந்த சந்திரன் லக்னத்தில் இருக்கிற ஜாதகருக்கு பாருங்கள், அவங்க இடமாற்றம் ஒன்று இப்போ கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அல்லது இந்த குழந்தை பிறந்த பிறகு ஊரை விட்டு வர்றது இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் சொன்னால் அப்போ அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போல் காலபுருஷனுக்கு 1-8 செவ்வாய். அப்போ இங்கே 8ஆம் இடம் சம்மந்தப்படுது. இங்கே லக்னம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு தசாபுத்தி காலத்தில், செவ்வாய் தசாபுத்தி காலத்தில் ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படும். இதெல்லாமே நல்ல பலன். இது நெகட்டிவான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தலைங்கிறது ஒரு அடிபடும், தலை அல்லது ஒரு மர்ம உறுப்பில் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் அல்லது தலையில் ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு சின்ன ஏதாவது ஒரு கல் அடிபட்டு இல்லாட்டி ஒரு வெட்டுக்காயம் அப்படிங்கிறது கூட கண்டிப்பாக ஏற்படும். அது எப்படினாலும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க தலையில், அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் இங்கே லக்னத்தில் புதன், இப்போ நான் ஏற்கனவே இன்னொரு சகோதரி பேசினப்போ சொன்னாங்க, அதாவது புதன் அப்படின்னாலே இருக்க இடத்துக்கு தக்கன தன்னை மாற்றிக்குவாங்க. புதன்னாலே புத்தி கூர்மை நல்லா இருக்கும். அப்போ புதன் லக்னத்தில் சம்மந்தப்படுறப்ப தாய்மாமனுக்கு சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் உறவில் வந்து தாய்மாமன் வழியில் இவங்க வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. அல்லது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மீடியா கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஆர்வம் இருக்கும். கவிதை கட்டுரை இந்த மாதிரி தகவல் தொடர்பு விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் அப்படிங்கிறப்ப நல்லா ஒரு மற்றவங்க செய்ய முடியாத அளவுக்கு இப்போ இந்த வீடியோ, அதாவது யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இந்த மாதிரி மீடியா சம்மந்தப்பட்டதில் கூட அவங்க நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த புதன் அப்படி லக்னத்தில் இருந்தாலே பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு கூட்டு போய் அவங்கள விட்டாலும் அந்த இருக்க இடத்துக்கு தக்கன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கும். ஒருத்தர் சமாதானமாக பேசணும், ஒருத்தர் 2 பேர்த்துக்கு சண்டை அப்படின்னா இந்த லக்னத்தில் புதன் உள்ளவங்களை கூட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சமாதானமாக பேசி அவங்க 2 பேர் பக்கமும் ஈக்குவலாக பேசி அவங்கள அந்த அளவுக்கு பிரச்சனையை பெருசு பண்ணாமல் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தில் குரு, சுக்கிரன் இவங்களாம் சம்மந்தப்படுறவங்கள இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை நீங்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அப்போ இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்க ஜாதகம், லக்னத்தில் சுக்கிரன் இருக்க ஜாதகம், லக்னத்தில் குரு இருக்க ஜாதகம் இவங்களெல்லாமே நீங்கள் கூட கூப்பிட்டு போனீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு திருமணத்தை பற்றி பேச முடிவெடுக்க இல்லை பொண்ணு பார்க்க போகிறப்ப கண்டிப்பாக அது வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ரொம்ப நாளாக திருமணத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அமைப்புள்ள ஜாதகத்தை நீங்கள் கூட உடனே கூப்பிட்டு போகிறப்ப கண்டிப்பாக திருமணம் பேச்சுவார்த்தையில் விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அடுத்து வந்து லக்னத்தில் குரு.
இந்த லக்னத்தில் இருக்க குரு பகவான் வந்து நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பாங்க. அடுத்து ஆசிரியரே இல்லாட்டினாலும் பொதுவாக இவங்க படிக்காட்டினா கூட அடுத்தவங்கள அறிவுரை சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு சிறப்பாக அறிவுரை சொல்லி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் கொஞ்சம் குழந்தைத்தனங்கிறது அவங்கள்ட்ட கலந்தே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை ஒரு கௌரவங்கிறத விட ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இவங்க கையில் பணங்காசு கொடுத்து வைக்கிறது கூட குரு அப்படின்னாலே பெரும் மனத்துக்கு உண்டானவர் இல்லையா? அப்போ இவங்க மூலயமா இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் இருக்க குருவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயம் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிலாம் நடக்குதுன்னு வைங்களேன், இவங்களை வந்து முன்னுக்காலாக வச்சு அவங்க நடத்துவாங்க. அந்த மாதிரி நடத்துகிறப்ப கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து லக்னத்தில் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் இருக்கிறத நான் சொன்னோம், இந்த ஜாதகர் குழந்தை பிறந்த பிறகு அவங்க ஒரு வண்டியோ வாகனமோ கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு ஆடம்பரம் கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அவங்க ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுன்னு நினைப்பாங்க. இவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய அப்படின்னா கண்டிப்பாக வேலையை செய்ய மாட்டாங்க. எப்படியும் ஒரு சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு லாகுவான வேலை, ஒரு கஷ்டப்பட்டு உடலை வருத்தி செய்யாமல் எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த மாதிரி இவங்க வேலை செய்வாங்க. கொஞ்சம் சொகுசாக ஏசி ரூமில் ஈஸி சேரில் உட்காந்து வேலை செய்யணும் அந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்களும் அந்த லக்னத்தில் இருக்க சுக்கிரன் தான். சரிங்களா? இந்த ஜாதகர் பிறந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்க அத்தை, இப்போ அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை பிறந்த பிறகு திருமணம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக திருமணம் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு லக்னத்தில் இருக்க சுக்கிரன் இருக்க குழந்தை ஜாதகம் பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு திருமண உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து லக்னத்தில் சனி பகவான். இந்த லக்னத்தில் இருக்க சனி பகவான் வந்து ரொம்ப நீதிமான் நேர்மையாக நடக்கக்கூடியவர். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதாவது தப்புன்னு சொல்லிடுவார். யார் பக்கமாக நீ எனக்கு ஒரு பணம் தர அப்படின்னாலும் நான் உனக்காட்டி பேச மாட்டார். அதாவது இவன் பக்கம் தப்பு அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அவரை வந்து துலாம் ராசியில் உச்சமாக வச்சுருக்காங்க. துலாம் லக்னம் துலாம் ராசி இதெல்லாமே உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ இந்த லக்னத்தில் இருக்க சனி பகவான் அப்படிங்கிறப்ப நியாயமாக நடக்கக்கூடியவர். ஆனால் எல்லாம் நம்ம லக்னத்தில் இருக்க சனி பகவான் கடின உழைப்பாடின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க கடின உழைப்பு தான் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு, அதாவது எந்த விதத்தில் அவங்க கடின உழைப்பு அப்படின்னா, இவங்க ஒரு தொழிலே செஞ்சாலும் அதுலேயும் இவங்க இறங்கி வேலை செய்யணும். இவங்க வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவங்க தான். காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாது, ஒரு மந்தத்தன்மை கொடுக்கும். இருந்தாலும் மக்களோட போய் இவங்க வேலை செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க போய் பெரிய ஹை போஸ்ட்டில் உள்ளவங்க கூட பழகணும், பெரிய ஹை போஸ்ட்டில் உள்ளவங்க கூட வேலை செய்யணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த சுக்கிரன் நாட்டம் ஈஸி சேரு ஏசியரை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேவே சிந்தி கூட வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட அந்த மாதிரி இவங்க கடின உழைப்பெல்லாம் செய்வாங்க. அப்பப்போ கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், அப்பப்போ அவங்கள பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராகு. இந்த லக்னத்தில் இருக்க ராகு அப்படிங்கிறப்ப இந்த லக்னத்தில் ராகுனாலே கண்டிப்பாக 7ஆம் இடத்துல கேது வந்துடும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருமணத்துக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா லக்னத்தில் இருக்கிற ராகு வந்து திருமணம் வந்து தாமதமாகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேகமாகவே திருமணம் நடக்கும். அது என்ன அமைப்பு அப்படின்னா அந்த ராகு இருக்கக்கூடிய இடம் வச்சு தான், ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அவங்க பலனை அந்த கிரகத்தோட வீடை வந்து தான் வீடாக எடுத்து அவங்க வேலை செய்வாங்க. இதே அவங்களுக்கு நட்பு வீடாக இருக்கிறப்போ நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த ஆமேடம் எழுது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் கரும்பாம்பு அமர்ந்திருக்க ஏமாறாத 4 கேந்திரத்தில் இடவிடாமல் கிரகம் இருக்க பூ மேடை தனியில் துயிலும் ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு விரைவில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது. ஆனால் என்னென்னா ராகுவோட காரக ரீதியாக அவங்க திருமணம் பண்ணுறப்ப அந்த திருமண உறவு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன லக்கண ஜாதகம், லக்கணத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, கணவன் மனைவி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே தான் இவங்களுக்கு அப்போ ராகுவோட காரகம்ங்கிறப்போ இவங்க மற்றவங்க கூட பழகக்கூடியதும் பார்த்திங்கன்னா மற்ற மொழிக்காரவங்க கூட மற்ற இனக்காரவங்க கூட இவங்க பழகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தும். இவங்க இருக்க இடத்த சுற்றியே பார்த்திங்கன்னா முஸ்லீம் நண்பர்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இதே லக்னத்தில் கேது அப்படிங்கிறப்ப ஆழ்ந்த அறிவு எல்லாமே இந்த கேது தாங்க. அதாவது
இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் அப்பாவோட தாத்தா வழியில் தான் அவங்க வளரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க தாத்தாவாட்டம் இது அப்படியே நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க தந்தையோட தந்தை அவங்களோட குணநலங்கள் அப்படியே ஒத்து வரும். அவங்களோட அந்த ஜீன் இவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க தாத்தாவாட்டமே நடந்துக்குவாங்க. சூரிய வம்சம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சரத்குமார் ஆட்டம் அந்த குழந்தை ரெண்டாவது மகனோட சரத்குமார் பேர குழந்தைய வந்து தாத்தாவாட்டமே பண்ணும். அப்போ அந்த ராகு அப்படிங்கிறது தாத்தா வழி தந்தையை அவங்க குணநலங்கள் இதெல்லாமே ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே லக்னத்தில் கேது. அப்போ லக்னத்தில் கேது இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது தாய் வழி பாட்டி தாத்தா தாய் வழி உறவில் தான் அவங்க வளருவாங்க. நான் அதை கூட ஒரு மேடம் பேசியிருக்கப்ப சொன்னேன் இல்லையா, அதாவது லக்னத்தில் கேது இந்த குழந்தை பிறந்து இங்கே கூப்பிட்டு வர முடியுமா, இல்லை அந்த குழந்தை அவங்க அம்மா வீட்டிலே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா இப்படி 3 தலைமுறையாக அந்த பெண்கள் வந்து கல்யாணம் முடித்து புருஷன் வீட்டில் போய் இருக்காமல் தொடர்ந்து அவங்க அம்மாச்சி அவங்க அம்மா இப்படி அங்கேயே வாழ்கிறாங்க. அப்போ இதே மாதிரி இந்த குழந்தையும் வந்துடுமா, பெண் குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தையும் வந்துடுமா அப்படின்னு தான் அவங்களுக்கு ஒரு பயம். அப்போ நம்ம சொன்னதை தான் கேதுனால தாய் வழி பாட்டி கூட வளரக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அந்த குழந்தைக்கு 5, 9 சிறப்பாக இருக்குது. இந்த தந்தையும் அந்த குழந்தையோட தந்தையும் அந்த ஊருக்கே போயிட்டார். மனைவி எந்த ஊரோ அந்த ஊருக்கே போயிட்டார். அப்படிங்கிறப்ப அவங்க அதனால தான் அந்த குழந்தையோட தந்தையோட அம்மா தந்தை வழி பாட்டி வந்து நம்மள்கிட்ட கேட்டது. அப்போ இந்த கேது சம்மந்தப்படுறப்ப தாய் வழி உறவு மூலயமா அவங்க வளரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதான். இன்னும் நிறையா இருக்குது, அது டைம் இல்லாதனால நம்ம வேகம் முடிச்சுக்கலாம். இப்போ சனி பகவான்னா லக்னத்தில் சம்மந்தப்படுறப்ப பொதுவாகவே இந்த கும்பம் மகரம் இந்த மாதிரி லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பூர்வீகத்திலேருந்து இவங்க பிறக்கிறப்ப பூர்வீகத்தை விட்டு இவங்க வெளியில் வந்தால் இவங்க பிறப்பே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா லக்கணத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுவரையே நம்ம நிகழ்ச்சியை காலையிலேருந்து இன்ன வரைய பார்த்துக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் லைவ் மூலியமாகவும் நம்மளுடைய நேரடியாகவும் வந்து கலந்து கொண்ட அனைத்து சகோதர சொல்லுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.